நான் சென்ற வாரத்தில் 2 படம் பார்த்தேன் சென்சாரில். சென்சார் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. குடிக்கிற காட்சி அதிகமாக இருந்தால் கட் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஏதான் கொடுக்குறாங்க. பெண்களை ஓவராக கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரி காட்சிகள் இருந்தால் வஞ்சகமேகளில் கட் பண்ணுறாங்க, இல்லை யூஏ கொடுக்குறாங்க. நேற்று ஒரு படம் நானே போன வாரம் உட்கார்ந்தேன். அதில் சில படத்தில் வல்கர் 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 காலேஜில் நடக்கிற சீனுக்கு வல்கர், அதை கட் பண்ண சொன்னால் ப்ரொடியூசர் சொன்னார், சார் நான் அப்போவே சொல்லிட்டேன், ஏற்கனவே தான் கேட்கலன்னாரு. அவர் அங்கே ஒத்துக்கிட்டார், ஒட்டிட்டோம். அடுத்த படம் குடிக்கிற சீன் ஓவர், யூஏ கொடுத்துருக்கோம். ப்ரொடியூசர் வேதனைப்பட்டார், ஏன்னா நிறைய செலவு. நேற்று ஒரு படம் குடிக்கிற சீன் 2 காட்சி தான், வேற வல்கரே இல்லை. ஆனால் அந்த தம்பி நேற்று அழுதான், யூஏ கொடுக்குறாங்கன்னு என்ன பண்ணுற ஐயா, அதெல்லாம் நம்ம தலையிட முடியாது, நீங்கள் எப்படி பண்ணுமோ அது சொல்லுங்கள் என்றால், நம்ம கதாசிரியரும் இயக்குநர்களும் நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா ப்ரொடியூசர் பாதிக்கிறாங்க. இப்போ ஒரு மாதமாக அதிகமாக இருக்காங்க. குடிக்கிற சீன்னா யூஏ அப்படின்னா அந்த 30% கிடைக்காது. அதனால் தயவுசெய்து எல்லாரும் இருக்கிறதால வேண்டி கேட்டுக்கிறேன். சென்சார்னா என்னென்ன அதை மாற்ற முடியாது, நீங்கள் போராடவும் தயாராக இல்லை யாரும், அதை மாற்ற முடியாது. இன்னொன்று .com என்ன பண்ண போறீங்க? நீங்க தயாரிச்ச படத்தை, உங்க ரத்தத்தை, உங்க பொருளை ஒருத்த எவனோ ரொம்ப காலமா .comல விட்டுக்கிட்டே இருக்கான். கோடி கோடி அவன் சம்பாதிக்கிறான், ப்ரொடியூசர் பாழாகிறாங்க. அரசாங்கம் கண்டுக்கல, போலீஸ் கண்டுக்கல. என்ன செய்ய போறீங்க? ராஜன் சார் பேசும்பொழுது சென்சார் பிரச்சனையை பற்றி பேசினார். ராஜன் சார் பாவம் ரொம்ப வருஷமாக கத்தி கத்தி போராடி போராடி நிமிர்ந்து நின்று சண்டை போட்டு தான் பார்க்குறாரு. ஆனால் யாருக்குமே முதுகெலும்பு நிமிர மாட்டேங்குது. கொஞ்சம் முதுகெலும்பு திரையுலகத்தில் நிமிர்ந்து நின்னால் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம், நிறைய விஷயங்களுக்கு போராடலாம். அவர் சொன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் கூட போட்டுடுறாங்க. அது எப்படி தான் போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. ஸோ நமக்குள்ளே சில மாற்றங்கள் தேவை. இன்னொருத்தன் திருட்டு விசிடியில் போடுறான், இன்னொருத்தன் கேபிள் டிவியில் போட்டுறான், இன்னொருத்தன் இன்டர்நெட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணிடுறான். அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளே அதை அதாவது விசிடியில் படம் வருது, படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே விசிடி வந்துடுது, படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நெட்டில் போட்டுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் திரையரங்கத்தில் பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, திரையரங்கத்தில் ஓடுற படங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் அபகரிக்கிற அந்த சொத்தை நம்ம ஏன் வியாபாரமாக்கக்கூடாது? முதல் நாள் ரிலீஸ் அன்னைக்கு அதை எல்லாருக்கும் விசிடியாகவும் நெட்லையும் எல்லா ரைட்ஸையும் கொடுத்துட்டோம்னா திருடர்களை ஒழிச்சிடலாம், திருட்டு விசிடியை ஒழிச்சிடலாம், அந்த வருமானத்தையும் ப்ரொடியூசர் பாக்கெட்டில் ரெப்பிடலாம். இதை ஏன் ப்ரொடியூசர் சங்கம் யோசிக்கக்கூடாதுன்னு என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிவிட்டு, பாம்பேயில் இருக்குது ஆனால் நம்ம ஊரில் இல்லை, அதான் கேரளாவில் இருக்குது நம்ம ஊரில் இல்லை. பாம்பேயில் ரிலீஸ் ஆனப்போ விசிடி வராது, கேரளாவில் ரிலீஸ் ஆனப்போ விசிடி வராது, ஆனால் நம்ம ஊரில் ரிலீஸ் ஆன உடனே முன்னாடியே விசிடி வந்துடும். அது ஏன்னு தெரியல. அதுக்கு நிறையா உள்குழப்பம் இருக்குது, உள்குத்து இருக்குது. இங்கே எல்லாமே அரசியல்வாதிகள் கைக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அரசியல்வாதிகள் கைக்குள்ளே தான் கேபிள் ரைட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்புறம் அரசியல்வாதிகள் எதுக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை, அங்கே போய் கை கட்டி மண்டிக்கிட்டு தான் நிற்கிறோம். ஸோ நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றம் வேணும், நமக்குள்ளே ஒரு புரட்சி வேணும். சினிமா தலை தோங்கணும்னா சினிமாவில் இருக்கவங்க போராட தயாராகணும். நிமிர்ந்து படம் எடுத்தால் பத்தாது, நிமிர்ந்து நிற்கணும், அவங்கள பார்த்து எதிர்த்து கேட்கணும். அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சிக்கு நம்ம கட்டுப்படணும். அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறணும். நான் என்னோடய ஜேகே திரைப்படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே விசிடி, இன்டர்நெட் ரைட்ஸ், கேபிள் டிவி, கூகுளில் எல்லாம் போட போகிறேன். விக்ரமன் சார் ஆரம்பித்து வச்ச ஒரு முயற்சியினால் இன்றைக்கி மொத்த இண்டஸ்ட்ரியோட அத்தனை செக்டாரும் ஒன்றுபட்டு மிக விரைவிலே மிக நல்ல தீர்வுகளை எடுக்க போகிறோம். இந்த விசிடி பிரச்சனை முதல் விளம்பர கட்டுப்பாடு வரை பல்வேறு பிரச்சனைகளுக்கு விரைவில் மிகச்சிறந்த தீர்வு காணப்படும். வரப்போகும் 2014 தமிழ் சினிமாவின் பொற்காலமாக நிச்சயமாக